நான் சொல்லுகிறேன். நான் 12ஆப்பு படிக்கும் பொழுது கரெக்ட்டா அந்த முடிக்கிற அந்த நேரம், 12த் கிளாஸ் முடிக்கிற நேரம், நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில வந்துட்டு நான் அழுறேன். ஆண்டவரே! அடுத்து என்ன திட்டம்? அடுத்து வந்து என்ன காரியம் செய்ய போறீங்க? எந்த மணி காலேஜ்ல நான் சேரணும்? அடுத்து நான் என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய திட்டத்திற்காக நான் காத்திருக்கும் பொழுது, ஒரே ஒரே வார்த்தை வந்துச்சு. ஆமா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தை வந்துச்சு. நானும் அத பிடிச்சுட்டு நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், போராட ஆரம்பிச்சேன். ஆனா, கொஞ்சம் அந்த காலேஜ் கொஞ்சம் ஆரம்பிக்கிற அந்த கொஞ்சம் பக்கத்துல வரும்பொழுது கொஞ்சம் எனக்கு பயத்த கொடுத்துட்டு. நம்ம எங்கேயுமே அப்ளை பண்ணல, எங்கேயுமே ஒண்ணுமே செய்யல. ஆனா, இது எப்படி காலேஜ் சேர முடியுமா? முடியாதான்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்குறியிலேயே இருந்தேன். நான் அப்புறம் ஆண்டவருடைய திட்டத்த நான் எதிர்பார்க்காம, நான் பாட்டுக்கு நானே போய் கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் நான் போய் அப்ளை பண்ணிட்டேன். எங்க விஓசி காலேஜுக்கு. விஓசி காலேஜுக்கு நான் போய் அப்ளை பண்ணிட்டேன். கடைசில வந்தது என்னன்னா, அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல யார் யாரெல்லாம் போட்டாங்களோ, அத்தனை பேருக்கும் அங்க சீட்டு கிடைக்கல. காரணம் என்னன்னா, அந்த அக்கா எங்கள வச்சு பழகியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள வச்சு பழகியிருக்காங்க அந்த கம்ப்யூட்டர் சென்டர் அக்கா. ஆமா. அப்புறம் காலேஜுக்கு போய் பார்த்தோம், ரெகுலர் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு. ரெகுலர் சீட்டும் கிடைக்கல. அங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க. சரி எஸ்எஃப்லயாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துட்டு அங்க போனா, அங்கேயும் சீட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படியோ ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்படி அந்த வழியா அப்படி போய் எப்படியோ உள்ள ஜாயின் பண்ணியாச்சு. ஆனா, இதனுடைய விளைவுகள் என்னன்னா, நான் என்னுடைய மாம்சத்தின் சொல்லை கேட்டு, என்னுடைய தீர்மானத்தின் வழியாக, என்னுடைய நினைவுகளின் வழியாக நான் சேர்ந்தது நிமித்தம். ஆனா, கர்த்தர் எத்தனையோ நேரம் தடை செய்தார். எங்க அம்மா எத்தனையோ நேரம் சொன்னாங்க. காலேஜ்ல அந்த பிரின்சிபல் ரூம் வாசல்ல நிக்கும்போதே சொன்னாங்க. கர்த்தர் இது தடை பண்றாரு. இது கர்த்தருடைய திட்டம் இல்ல. இது கர்த்தருடைய திட்டம் இல்ல. நீ இந்த காலேஜ்ல சேராத நெறைய தடவ சொன்னாங்க. நம்ம எங்க கேட்கறது? என் ஃப்ரெண்ட் எல்லாருமே அங்க படிக்கிறான். நானும் அங்க படிக்கணும். அந்த ஆசையோட நானும் போய் நின்னுட்டேன். எப்படியோ ஜாயின் பண்ணியாச்சு. அதனுடைய விளைவுகள் என்ன தெரியுமா? நம்ம தெரிந்தெடுக்கிற பாதைகள் எப்படிப்பட்ட விளைவுகள் தெரியுமா? இப்போ நான் காலேஜுக்கு நான் தொடர்ந்து போகலனாலும் பிரச்சனை. தொடர்ந்து போனாலும் பிரச்சனை எனக்கு இப்போ. ஆமா. நான் தொடர்ந்து போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்னைய தேடி வருது. நான் போகலனாலும் பிரச்சனை என்னைய தேடி வருது. அப்போ இதற்குரிய விளைவு என்னன்னா, நான் நிச்சயம் இந்த 3 வருஷம் அந்த தண்டனைய அனுபவிச்சு தான் ஆவணும். காரணம் என்னன்னா, இது என்னுடைய வழி. நான் தெரிந்தெடுத்த வழி. என்னுடைய நினைவுகள் இது. ஆனா, நான் அதே சமயம் கர்த்தருடைய வழிகள்ல நான் என்னைய ஒப்பு கொடுத்திருந்தேன்னா, இப்படிப்பட்ட இருளான சூழ்நிலையில வந்தாலும், கோணலான பாதைகள் வந்தாலும், அவர் அதை சமமாக்குவார். ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நம்ம தெரிந்தெடுக்கிற பாதைகள்ல சில சமயம் கோணலான பாதைகள் வரும். கரடான பாதைகள் வரும். ஆனா, அவைகளை சரி பண்ணுகிறது நம்மளா தான் இருக்கணும். ஏன்னா, அது நம்ம தெரிந்தெடுத்த பாதைகள். அதே இது கர்த்தர் தெரிந்தெடுத்தாரேயானால், கோணலானவைகளை நேராக்குகிற தேவனாய் நமக்கு முன்பாக சர்வ வல்லமை உள்ளவர் கிரியை செய்வார். ஆமா. நம்ம